மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் எழுதிய விதியின்படி தான் அனைத்தும் நடக்கும். அம்மனுடைய விதியின்படி உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானுடைய நிலை, ராகு கேது பகவான்களுடைய மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், எதிரிகளுடைய தொல்லை எப்போ நீங்கும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போ தான் ஒழியும் அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெரியதொரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லதே நடக்கும், கட்டாயம் நடக்கும், நடந்தே தீரும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாங்க. எவ்வளவு ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும் கூட அதில் இருந்து கடந்து வரக்கூடிய ஒரு மன வலிமையை குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுப்பார்கள் என்பது விதியாக இருக்கின்றது. கொஞ்சம் பொறுமை மட்டும் அவசியங்க. பணவரவு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்கும். பொருளாதாரம் நிச்சயமாக மேலே உயர்ந்து கொண்டே இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்டத்தை எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உழைப்பாலையும் முயற்சியாலையும் உங்களுடைய இலக்கை அடைய போகிறீங்க. தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமும் உங்களுடைய வாழ்க்கையில் வருங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் பெரியதொரு யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து குவியும். நிறைய வகைகளில் லாபம் என்பது உண்டாகும். ஒரு தொழில் அல்ல, பல தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது. அவசரப்படாமல் எதையும் செய்தால் பெரிய பெரிய வெற்றியை உங்களால் பார்க்க முடியுங்க. அரசாங்க ரீதியாக உதவிகள் என்பது கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில்களில் லாபம் என்பது அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆதாயம் உண்டு. அதாவது சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, மாமியார் வீட்டில் ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் உதவிகள் கிடைக்க மாட்டேங்குது, பக்கபலமாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நிச்சயம் ஆதாயம் உண்டு அப்படிங்கிறத மறுத்துவிட முடியாதுங்க. புதியதொரு நண்பர்களுடைய சேர்க்கையால் உங்களுடைய தொழிலில் பெரியதொரு லாபத்தை உங்களால் பார்க்க முடியும்.
உங்களுக்கு ஒவ்வொரு வருடத்துலையும் ஏதோ ஒரு மாதத்தில் எதிர்பார்த்தபடி பணவரவு இருப்பதோட யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயம் அதிகமாகவே இருக்கும். அந்ததொரு மாதத்தை அந்ததொரு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது, உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் தடையே இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய வீட்டு விசேஷங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்களுடைய வீட்டின் விசேஷங்களை கூட முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வரலாங்க. பிள்ளைகள் என்னதான் பிடிவாதமாக இருந்தாலும் கூடுமான வரைக்கும் விட்டு பிடித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது. அதிகம் காமிக்காதீங்க, கோபத்தை காமிக்காதீங்க பிள்ளைகளிடம். இல்லை அப்படின்னா பிரச்சனை தான். பிள்ளைகள் வழியில் சில செலவுகளும் ஏற்படக்கூடும். சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் பிள்ளைகளுக்கு வந்தாலும் பெரியதொரு பாதிப்புகள் என்பது இருக்காது. உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான ஒரு பலன்கள் நிச்சயமாக உண்டு. சுதந்திர மனப்பான்மை என்பது உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட அருமையான ஒரு மனநிறைவு ஏற்படும் என்றே சொல்ல வேண்டுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்களையும் கௌரவத்தையும் நிச்சயமாக உங்களால் அடைய முடியும். தாய் மாமனால் அதிக நன்மை என்பது உங்களுக்கு உண்டுங்க. தொலைதூர பயணங்களால் நன்மை என்பது உண்டு. வெற்றிகரமாக எந்ததொரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும். பிரயாணத்தின் போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது என்பது ரொம்ப அவசியம். குடும்பத்தில் கலகலவென்று சூழல் உங்களுடைய திறமையால் உங்களுடைய அன்பால் நிலவும். தடை தாமதங்கள் எல்லாமே விலகி சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். வெற்றியை எட்டி பிடிப்பீங்க. கடைசி வரைக்கும் கைக்கு எட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய கைக்கு எட்டி வெற்றியை எட்டி பிடிப்பீங்க. மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கல்வியில் சிறப்பாக உங்களால் செயல்பட முடியும். அதாவது மட்டுமல்லாமல் மிக பெரும் அளவிலான வெற்றியை பார்க்க முடியும். பல நாட்கள் திட்டமிட்டு பல காலம் திட்டமிட்டு தடைப்பட்டு போய் கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக ஜூன் ஜூலை மாதங்களில் ஒவ்வொரு வருடத்திலையும் ஜூன் ஜூலை மாதங்களில் முடிந்தே தீரும். உங்களுக்கு எதையும் உற்று நோக்கி எந்ததொரு விஷயத்திலையும் திறம்பட ஒரு முடிவை எடுத்து அந்ததொரு விஷயத்தில் வெற்றியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க. அந்ததொரு குறிக்கோளோடு செயல்பட்டு உங்களால் எதையும் சாதிக்க முடியும். குடும்பத்தோட கோவில் குளம் புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக வருங்க. போய்விட்டு வணங்கி விட்டு வாருங்கள், நல்லது நடக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளுடைய ஆதரவால் பெரியதொரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. குறிப்பாக சில நேரங்களில் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் பக்கபலமாக இருந்தாலும் சக ஊழியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொறாமைப்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. ஏன் எதற்காக அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களை விட உங்களுடைய திறமை என்பது அதிகமாக இருக்கும். அந்த திறமையால் பொறாமைப்படுவாங்க. மேல் அதிகாரிகளிடம் உங்களை பற்றி தேவையில்லாததை எல்லாம் சொல்வாங்க. வீண் குற்றச்சாட்டுகளை வைப்பது, வீண் பழி சுமத்துவாங்க. ஆகையால் வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையோடு இருப்பது, கவனத்தோடு இருக்க வேண்டியது என்பது அவசியம் என்றுதான் சொல்ல வேண்டும். மனதிற்கு பிரியமான நபருடன் நட்பு என்பது உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டுங்க. சக நண்பர்கள் எப்போதும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படிங்கிறத 100% உறுதியாக சொல்லலாங்க. நண்பர்களோட சில நேரங்களில் வீண் மனஸ்தாபம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு நீங்கும். இருந்தாலும் இருவரில் ஒருவர் மன்னிப்பு கேட்டால் சுலபமாக சுமூகமாக அனைத்தும் முடிந்துவிடுங்க. இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உட்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கமும் சில நேரங்களில் இருக்காமல் போகும். கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. தந்தை உங்களுக்கு எப்போவும் பக்கபலமாக இருந்து நல் வழி காட்டுவார்கள். அரசு வழியில் நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடிந்து உங்களால் லாபத்தை பார்க்க முடியும். வரி பாக்கிகளை எல்லாம் சரியாக செலுத்தி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பண உதவிகள் என்பது தேவையான நேரத்தில் யாரோ ஒருவர் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க. மகன் அல்லது மகள் உங்களுடைய திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. வாயில் நல்லதொரு வார்த்தைகள் வர வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானமாக கொண்டிருப்பவர்கள்தான் நீங்கள்.
கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பதை விதிங்க. எப்போதும் கெட்ட வார்த்தை என்பது பேசக்கூடாது, தவறான ஒரு வார்த்தையை பேசக்கூடாது என்பதில் ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க. யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. தான் செய்கிறது சரி, தான் செல்லும் பாதை சரி அப்படின்னா அதில் போய்கிட்டே இருப்பீங்க. அடுத்தவங்க அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க அப்படிங்கிறத எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இல்லை என்பதும் கடவுளினுடைய ஒரு விதியாக இருக்கின்றது. கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக உங்களால் நிச்சயமாக கொடி கட்டி பறக்க முடியும். மிக மிக முக்கியமாக பெரியவர்களை நீங்கள் அதிகம் மதிப்பவர்கள். பெரியவர்களுடைய ஆசையோடு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாகவே முடியுங்க. எந்ததொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதிக முயற்சிகள் செய்ய வேண்டியது இருக்கும். அந்த அதிக முயற்சி பார்த்தீங்க அப்படின்னா வீண் போகாது, லாபத்தில் தான் முடியும். அலுவலக விஷயங்களை வெளியே பகிராதீங்க, குடும்ப விஷயங்களையும் வெளியில் சொல்லிடாதீங்க. அதனால் பிரச்சனை என்பது நிச்சயமாக உண்டு. கோவில் குளங்களுக்கு சென்று வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க. எந்ததொரு விஷயத்தையுமே தீவிரமாக செய்யணும், அதாவது அந்த விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேலை செய்வதில் கடகம் ராசியில் பிறந்த உங்களை போன்றவர்கள் யாருமே இருக்க முடியாதுங்க. மற்ற ராசிக்காரர்களை விட குரு பகவானுடையும் சனி பகவானாலையும் ஏகப்பட்ட ஒரு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு ராசியாக உங்களுடைய ராசி இருக்கின்றது. கோபத்தை அடக்கினால் பெரியது அளவிலான ஒரு முன்னேற்றங்களை உங்களால் பார்க்க முடியுங்க. பொறுமையை கடைபிடித்தால், குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் உங்களால் குடும்ப ரீதியாகவும் கொடிக்கட்டி பறக்க முடியும். நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு அதற்கு ஏற்றாற் போல் செயல்படுவது தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலமே. அனைத்து ரீதியாகவும் பணவரவு என்பது சிறப்பாக இருக்கும். எல்லோரிடமும் உங்களால் காரியத்தை சாதித்து கொள்ள முடியும். உங்களுக்கு ராகு கேது பகவான்கள் ஒரு பக்கபலமாக இருந்து உதவுவார்கள். பல நாட்களாக புத்திர பாக்கியம், பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக பிள்ளை பாக்கியம் உண்டு என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் கடகம் ராசியில் பிறந்த சிலருக்கு 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் பிள்ளை பாக்கியம் விட்டு போனது பிறகு உண்டாகியிருக்கின்றது. நிச்சயம் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டு என்பதை உறுதியாக சொல்லலாங்க. இதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தடுத்து முன்னேறி வெற்றிகளை குவிக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கடவுளின் விதியும் சிறப்பாகவே அமைந்திருக்கின்றது. இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படிங்கிறது கடகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அலாதி பிரியம் என்றே சொல்ல வேண்டுங்க. அதாவது ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். மற்ற இடங்களை காட்டிலும் இயற்கை எழில்மிக்க, இயற்கை காற்றோட்டமான இந்ததொரு இடங்களுக்கு செல்வது தான் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாங்க. கடவுள் வழிபாடு என்பது, இறைவன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றது. ஒவ்வொரு வருடத்திலையும் ஏதோ ஒரு மாதத்தில் உங்களால் பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பார்க்க முடியும். இறைவனிடம் பேசக்கூடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். உங்களுடைய குறைகள் எல்லாம் அப்போது தீர்க்கப்படும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக எப்பேற்பட்ட ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் மறந்துவிட முடியாதுங்க. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வருவீங்க. எதிரிகளிடம் நீங்கள் விலகி இருப்பீங்க. ஒரு இடத்துல எதிரிகளே இல்லை என்ற நிலை உருவாகும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய திறமைகளால் மிக பெரும் அளவிலான லாபத்தை பார்ப்பீங்க. எல்லா வகையிலும், எல்லா நேரத்திலும் எல்லோரிடமும் காரியத்தை சாதிக்க வல்ல நீங்கள் எதை எப்போ பண்ணணும், எதை என்ன செஞ்சால் நமக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிற ஒரு திறமை, வல்லமை எல்லாம் நடக்கும். கடகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயம் உள்ளது என்பதை சொல்லியே ஆக வேண்டுங்க. கொடுக்கல் வாங்கலில் சிறப்பாக செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுள் மீது பக்தி என்பது அதிகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று வர முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்க. குறிப்பாக பெருமாள் பக்தன், சிவன் பக்தராக இருக்கக்கூடிய உங்களில் பலருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பல நன்மைகள் நிச்சயமாக உண்டு என்றே சொல்ல வேண்டும்.
திருச்செந்தூர் முருகப்பெருமான், திருப்பதி வெங்கடேச பெருமான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி புரிவாங்க. கிரக நிலைகளும் பல நேரங்களில் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கின்றது. ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தடுத்து உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு, முன்னேற்றத்தை பார்த்து கொண்டு, லாபத்தை பார்த்து கொண்டு சென்று கொண்டே இருங்கள். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி என்பது இருக்கும், குதூகலம் இருக்கும் அப்படின்னும் 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாங்க. குறிப்பாக சூது, மது, மாது, ரேஸ், லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களில் அறவே தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை என்பது சிறப்பானதாகவும் செல்வ செழிப்பானதாகவும் மாறிவிடுங்க. ஒவ்வொரு வருடத்திலையும் உங்களுக்கு ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஏப்ரல், டிசம்பர் இந்த மாதங்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதங்களாக நிச்சயமாக இருக்கும். 1, 8, 9, 11 இது எல்லாம் அதிர்ஷ்ட எண்களாக நிச்சயமாக இருக்கின்றது. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், பச்சை, சிவப்பு. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய், வெள்ளி, சனி. இதையெல்லாம் வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்ததொரு அதிர்ஷ்ட கிழமைகள், அதிர்ஷ்ட தினங்கள், அதிர்ஷ்ட நிறங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி பெரியதொரு முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எளிமையாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு தெளிவான ஒரு ஜாதகத்தை